வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது பெண்கள் ஆளுமைகளான மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய இந்த 3 ராசியில் உள்ள பெண்கள் பலவிதமான துறைகளில் தலைவர்களாக செயல்படுகிறார்கள் மற்றும் அவர்களின் தலைமைத்துவத்தின் ராசியில் ராணிகளாக விளங்குகிறார்கள். சோதிடத்தில் ராசிகள் 12 பிரிவுகளை கொண்டு இருக்கிறது. இந்த ராசி பிரிவுகளின் அதிபதிகள் தனித்தனியாக இருப்பதால் ஒவ்வொரு ராசியிலும் ஜாதகரின் இயல்புக்கு தகுந்தவாறு மாறுபடுகிறது. இது இவர்களின் இயல்பு, தன்மை மற்றும் ஆளுமை ஆகியவற்றின் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு ராசியைச் சேர்ந்த மக்களும் மற்ற அடையாளங்களில் இருந்து தனித்துவமான ஆளுமையை கொண்டு செயல்படுகின்றனர். அதில் அவருடைய ஆசைகள், இச்சைகள், வாழ்வியல் முறைகள் யாவற்றிலும் தங்களை வளப்படுத்தி கொண்டு நலமாக வாழ்கிறார்கள். மேற்கூறிய இந்த ராசிக்கு மக்கள் அந்தந்த துறைகளில் முக்கிய பதவிகளை வகிக்கின்றனர். குறிப்பாக சில ராசி பெண்கள் ஒப்பீட்டளவில் இளம் வயதிலேயே நல்லதொரு அதிகாரமுக்க பதவிகளை வகிக்க தொடங்குகிறார்கள். முக்கியமாக இந்த பெண் ஆளுமை ராணி ராசிகளாக மேஷம், மிதுனம், சிம்மம் ஆகிய இந்த 3 ராசிக்கு உரிய பெண்கள் பலவிதமான துறைகளில் தலைவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். மேஷம். ஜோதிட கணக்கீடுகள் மேஷத்தின் அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் தைரியமானவர்கள், கவர்ச்சிகரமானவர்கள் மற்றும் இவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் என்பதை குறிக்கிறது. மேலும் மேஷராசி பெண்கள் எதிலும் முழு நம்பிக்கையுடன் செயல்படுகிறார்கள். இவ்வாறு இவர்கள் தலைமை தாங்கும் பெண்கள் பலவிதமான சவால்களுக்கு நேருக்கு நேர் நின்று எதிர்வரனும் ஏற்றுக்கொண்டு தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். மேலும் தன்னை மிஞ்ச யாரையும் இவர்கள் அனுமதிப்பதில்லை. இவர்களின் தன்னம்பிக்கையின் உயர்மட்டத்தின் காரணமாக இவர்கள் செய்யும் வேலையில் ஒரு அற்புதமான முதலாளியாக இவர்கள் வலம் வருகிறார்கள். இந்த மேஷராசி அடையாளத்தின் கீழ் உள்ள இந்த பெண்கள் தங்களின் கீழ் தவறு செய்யும் மக்களை மிகவும் எரிச்சலூட்டும் வகையிலும் அவர்களின் மனம் புண்படும் வகையிலும் தண்டனை வழங்குவதில் மன உறுதி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கூடுதலாக இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் எவருடைய அழுத்தத்தின் கீழும் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். இவர்கள் சொந்தமாக தன் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி வேலை செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதையே எப்பொழுதும் தங்களுடைய கொள்கையாக பின்பற்றி செய்கிறார்கள். குறிப்பாக தனக்கும் தன் குடும்பத்துக்கும் நெருக்கமானவர்களை மிகவும் பரஸ்பர அன்புடனும் கண்டிப்புடனும் கவனித்து செயல்படுகிறார்கள். உண்மையில் செவ்வாய் பகவான் இந்த ராசியின் அதிபதியாக இருப்பதால் இந்த ராசியின் கீழ் உள்ளவர்கள் கடினமான எந்த முடிவுகளையும் கூட எடுக்க தயங்க மாட்டார்கள். இது இவருடைய வாழ்க்கையில் சரளமாக தெரியக்கூடிய ஒன்று மற்றும் அவற்றை தங்களின் கொள்கையாக கொண்டு எப்பொழுதும் கடைபிடிக்க விரும்பி செயல்படுவார்கள். இவர்கள் எக்காரணம் கொண்டும் மற்றவர்களை நம்ப மாட்டார்கள். தன் மீதே நம்பிக்கை வைத்து எந்த காரியமும் செயல்படுவார்கள் மற்றும் எதிலும் தாங்கள் விரும்பும் தங்கள் சொந்த முடிவுகளை செயல்படுத்த விரும்புகிறார்கள். முக்கியமாக மேஷராசி பெண்கள் தங்களை ஆதிக்கம் செலுத்தும் முயற்சிப்பவர்களை தூர வைத்து எதிரியை கண்காணிப்பது போல் அவர்களை கண்காணிக்கவே விரும்புகிறார்கள். முடிந்த நேரம் வரும் வரை அவர்களை காத்திருந்து அவர்களை அடியோடு வீழ்த்துவதில் இவர்கள் வல்லவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து மிதுனம். இந்த மிதுன ராசியின் அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் சிறந்த தளபதிகள் மற்றும் வலுவான தலைமை பெண்களை கொண்டு செயல்படுகிறார்கள். இவர்கள் மிகவும் பொறுமையாக இருப்பார்கள். கடினமாக உழைத்தால் எவ்வளவு பணம் சம்பாதிக்க முடியும் என்று தொடர்ந்து சிந்தித்து அது சார்ந்து உழைப்பதில் இவர்கள் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள். விரைவாக கற்றுக்கொள்ளும் குணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். வெளியிலிருந்து மென்மையாய் தோன்றினாலும் இவர்களின் உள்ளம் மிக மிக உறுதியானது, கடினமானது. இவர்கள் தங்கள் மீது நம்பிக்கையை வைத்து எந்த காரியத்தையும் எந்த செயலையும் எல்லா பேச்சுக்களையும் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையாளர்கள். இந்த மிதுன ராசி பெண்கள் பேச்சில் மிகவும் புத்திசாலி மற்றும் யாருடனும் பேச வேண்டும், யாருடன் பேசக்கூடாது என்பதை இவர்கள் நன்கு அறிந்தவர்கள். அதுபோலவே மிதுன ராசி மக்கள் தங்களின் தனிப்பட்ட தகவல்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றி அது சார்ந்த சிறந்த புரிதல் இவர்கள் வசம் எப்பொழுதும் மண்டி கிடக்கும். இந்த அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் பணத்திற்கு அதிக மதிப்பு கொடுக்கிறார்கள்.
இந்த மிதுன ராசியின் அதிபதியான புதனின் செல்வாக்கின் காரணமாக இவர்கள் நல்ல அறிவை பெற்று அறிவார்ந்த செல்வந்தர்களாகவும் இவர்கள் வாழும் சமூகத்தில் திறமையான தகவல் தொடர்பாளராகவும் உருவாகிறார்கள். இவர்கள் தங்களின் அலுவலகத்தில் பணிபுரியும் விதம் எப்போதும் பாராட்டப்பட்டதாக இருக்கும். மற்றவர்கள் இவர்களுடைய வேலையின் செயலை பார்த்து உச்சி மோந்து இவர்களை பாராட்டுவார்கள். இவர்களிடம் உள்ள உற்சாகம் மற்றும் தொழில் சார்ந்த அர்ப்பணிப்பு குறித்து எப்போதும் பொறாமை உணர்வு இவர்கள் சக ஊழியர்களிடையே அதிகமாக மிகுந்து இருக்கும். மிதுனத்தின் அடையாளத்தின் கீழ் பிறந்த பெண்கள் தங்கள் வேலைக்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் மற்றும் தங்கள் உணர்ச்சிகளை பின்னர் மதிக்கிறார்கள். போட்டியிடுவதை விட கடினமாக உழைக்க வேண்டும் என்றும் இந்த மிதுன ராசி பெண்கள் அதிகமாக நினைத்து அது சார்ந்தே செயல்படுகிறார்கள். அடுத்து சிம்மம். சிம்மராசியில் இருக்கும் பெண்கள் மிகவும் புத்திசாலிகள் மற்றும் இவர்கள் ஒவ்வொரு வேலையையும் முழு மனதுடன் நிதானித்து சிந்தித்து நேர்பட செய்வதில் வல்லவர்கள். இவர்கள் விரைவாக ஒவ்வொரு செயலிலும் வேலையிலும் மற்றும் தொழிலிலும் வெகு ஆழமாக ஊடுருவி சென்று முழுமையான ஆய்வு நடத்தி அதற்கு பின்னே செயல்படுவார்கள். சிம்மராசி பெண்கள் எப்பொழுதும் சோம்பலின்றி தான் செய்ய வேண்டிய பணிகளை கருத்துடன் முன்னின்று வேகமாக செய்து முடிக்கிறார்கள். இவர்களின் பலம் என்பது இவர்கள் தங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை முழு ஆதாரமாக கொண்டு இவர்கள் செயல்படுகிறார்கள். சிம்மராசி பெண்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் மன உறுதியுடனும் விடாமுயற்சியும் செயல்பட்டு வெற்றி பெறுகிறார்கள். ஒருபோதும் எந்த நிலையிலும் தான் கொண்ட வேலையில் தான் கொண்ட கருத்தில் உள்ள தன்னம்பிக்கை கைவிடாத வலிமையான பெண்களாக சிம்மராசி பெண்கள் விளங்குகிறார்கள். தங்கள் வேலையை எப்படி முடிக்க வேண்டும் என்பது இவர்களுக்கு நன்கு தெரியும். இந்த சிம்மராசியின் அதிபதி சூரியன். இவர் சிம்மராசியை ஆட்சி செய்வதால் இவர்கள் முகத்தில் எப்பொழுதும் ஒரு ஒளிவட்ட பிரகாசம் குடிகொண்டிருக்கும். அது தைரியமும் எதிர்ப்பாளரை மிரட்டும் துணியிலும் இருக்கும். யாராவது இவர்கள் தேவையின்றி எல்லைக்கு மீறி அல்லது விளிம்பிற்கு மேல் தள்ளினால் இவர்கள் கோபமடைகிறார்கள். அந்த கோபத்தின் விளைவாக எதிரியில் இருக்கும் நபர் அல்லது அந்த மனிதர் பசுமாக செய்து விடுவார். இல்லையெனில் இவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள் விளையாட்டுத்தனமாக நடந்ததாக எடுத்துக்கொள்வார்கள். அது உறவு முறையில் மட்டுமே. இந்த சிம்மராசி பெண்கள் எப்பொழுதும் எங்கிலும் ஆக்கப்பூர்வமான செயல் சார்ந்த உணர்வுகளை தொடர்வதுடன் இவர்கள் தம்மை சுற்றி உள்ளவர்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். தங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க தம்மை சுற்றி உள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அதில் வெற்றி பெறுகிறார்கள். இந்த பெண்கள் தங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் தங்கள் பாசத்தையும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள். பொது இடங்களில் பேசும்போது இந்த சிம்மராசி பெண்கள் மிகுந்த தைரியமுடனும் நுட்ப அறிவுடனும் சோம்பலின்றி பேசுவார்கள். பேசும் துணியில் ஒரு வார்த்தை கம்பீரமும் ஒரு அழகும் அதிகமாக மிகுந்து இருக்கும் மற்றும் அக்கருத்து சார்ந்து தர்க்கம் செய்வதில் இவர்கள் வல்லவர்கள். எக்காரணம் கொண்டும் சிம்மராசி பெண்கள் எந்த நிலையிலும் எந்த காரணத்திற்காகவும் பின்வாங்க மாட்டார்கள். தமது கொள்கையிலிருந்து விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமாக தெரிகிறது. ஆக மேற்கூறிய சிம்மம், மிதுனம், மேஷராசி பெண்கள் தங்களுடைய ஆற்றலில் உயர்ந்து நின்று உலக மக்களுக்கு உண்டான நன்மையை செய்வதற்கும் தம் மக்களுக்கு உண்டான பலனை அறுவடை செய்வதிலும் இவர்கள் வல்லவராக இருக்கிறார்கள். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நண்பர் மீது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தானிய ஆபரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.